பாருங்க திமுகவில் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டான் உடனே வந்து நான் 200 வாங்குற ஊப்பியாக மாறிடுறேன். டிவிகேயில் இந்த நல்லதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன்னா உடனே தற்குறியாக மாறிடுறேன். ஏடிஎம்கேல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த நல்லதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு போட்டாக்க உடனே நான் வந்து ஏடிஎம்கே பார்ட்டி. சீமான் அண்ணன் இதெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு போட்டாக்க உடனே வந்து நான் சீமான் அண்ணனோட கட்சி. இப்படி ஒரு முத்திரை குத்திக்கிட்டே இருந்தால் எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது. திரும்ப திரும்ப நான் பதிய வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு நம்ம சமூகத்துக்கு நல்ல ஆட்சி வேணும், நல்ல தலைமை வேணும். இப்படி மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க தான் இந்த குறைகள் குற்றங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்லாம் இல்லைங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சி தப்பான ஆட்சின்னு தான் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால தான் நம்ம சமூகத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு அலசி ஆராய்ஞ்சு அதில் என்ன தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை தடுத்து நிறுத்துங்க. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா அதை மாற்றி அமைங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு ஒரு தலைமை இருக்கணும், அந்த தலைமை தான் வந்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா, திருச்சியில் கல்லை வச்சு நச்சு ஒரு பொண்ணை போட்டு அடித்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வீடியோ எடுத்தாங்க பார்த்தீங்களா, வீடியோ எடுக்கிறவங்க பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஆகுமா போய் தடுக்கிறதுக்கு? அது மாட்டாங்க. நேற்று காவல்துறையில் வேலை பார்க்குற ஒரு பெண் அதிகாரி அவங்க வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு போகையில் அவங்களுக்கு நடந்த பாலியல் தொந்தரவு, இதெல்லாம் எப்படி யார் நிப்பாட்டுறது, யார் தடுக்கிறது? நான் வந்து தடுக்க முடியாது. என்ன ஏதாவது நீ வந்து தடுன்னு சொன்னீங்கன்னா முடியாது. அங்கே இருக்கிற நீங்கள் தாங்க பொறுப்பு, நீங்கள் தாங்க பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கினீங்கன்னாவே புரியுங்க என்ன நடக்குது.